Children, welcome to science class. Today we see a new lesson. Lesson number 2, states of matter. First of all, we see the learning objectives. After learning this lesson, you will able to know the matter surrounding us, differentiate between solids, liquids and gases, conduct simple experiments, observe the properties of matter, describe the nature of the material. Okay, look at this picture, students. What you see this picture? Okay, first one, sun. Sun. Second one, boat. Some animals. Car. Some birds. The tree, house, etc. There are many things in this picture. Some of them are natural and some are man-made. Some are natural and some are man-made. You see number of things around us. Everything you can see and touch is made up of matter. Anything that occupies a space and has mass is called a matter. Okay, what is meant by matter? Matter is anything that occupies space and mass is called a matter. Students understand ma? எந்தெந்த விஷயம் எதெல்லாம் நம்ம மேட்டர்னு சொல்கிறோம், அது வந்து ஸ்பேஸை வந்து ஆக்குப்பை பண்ணணும், அதுக்கு மாஸ் இருக்கணும். ஓகே, மாஸ்னா தெரியும்ல, மாஸ் இருந்ததுன்னா அதை வந்து நம்ம மேட்டர்னு சொல்கிறோம். ஓகே, தென் next one, what is mass? Mass is a measure of how much matter is in an object. ஒரு ஆப்ஜெக்டில் எவ்வளோ பார்ட்டிகல்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம மெஷர் பண்ணுறதுக்கு நேம் தான் மாஸ்ன்னு சொல்கிறோம். அப்போ ஏர், சாலிட்ஸ் அண்ட் லிக்விட்ஸ் எல்லாமே மாஸில் எல்லாமே வந்து நம்ம மெஷர் பண்ண முடியும். The air we breathe, the food we take and the water we drink all have matter in them. Next one, do you know that even you are made up of matter? The space occupied by an object is called its volume. இப்போ வால்யூம்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும் நம்மளுக்கு. வால்யூம்ங்கிறது ஒரு ஆப்ஜெக்ட் எவ்வளோ ஸ்பேஸ் ஆக்குப்பை பண்ணுது அதுதான் நம்ம வால்யூம் சொல்கிறோம். அப்போ இந்த பேராகிராஃபில் என்ன நீங்கள் தெரிஞ்சிட்டிங்க? மாஸ் அண்ட் வால்யூம். மாஸ்னால் என்னது? மாஸ் அப்படிங்கிறது அந்த ஆப்ஜெக்டில் எவ்வளோ பார்ட்டிகிள்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம மெஷர் பண்ணுறதுக்கு நேம் தான் மாஸ். வால்யூம்னா என்ன? வாட் இஸ் மென் பை வால்யூம்? வால்யூம்னா என்னது? ஒரு ஆப்ஜெக்ட் எவ்வளோ ஸ்பேஸ் ஆக்குப்பை பண்ணுது அதுதான் அதோடைய வால்யூம். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுடைய சயின்ஸ் புக்கை ஒரு டேபிள் மேலே வைக்கிறீங்க, ஒரு வாட்டர் பாட்டிலை ஒரு டேபிள் மேலே வைக்கிறீங்க. அப்போ எது வந்து ஸ்பேஸ் நிறைய ஆக்குப்பை பண்ணுது? உங்களுடைய புக்கு தான், சயின்ஸ் புக்கு ஆக்குப்பை பண்ணும். அப்போ புக்குக்கு வால்யூம் அதிகமாக இருக்கும். வாட்டர் பாட்டிலோடைய சைஸ் வந்து லென்த் நீளமாக இருக்கும், அதோடைய கீழே இருக்கக்கூடிய பாட்டம் வந்து ஷார்ட்டாக இருக்கிறதுனால அது ஸ்பேஸ், அது வால்யூம் வந்து கம்மியாக ஆக்குப்பை பண்ணும். அண்டர்ஸ்டாண்டா சில்ட்ரன்? த ஸ்பேஸ் ஆக்குப்பைடு பை அன் ஆப்ஜெக்ட் இஸ் கால்ட் இட்ஸ் வால்யூம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், ஸ்டேட்ஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர். ஓகே, நம்ம மேட்டர்னு என்ன பார்த்துட்டோம். இந்த மேட்டர் வந்து 3 types. There are 3 types. Matter is divided into 3 types: solids, liquid and gas. Matter can exist as solid, liquid and gases. Okay, first one, solid. Example of solid here given is marbles na கோலின்னு சொல்கிறோம்ல. It is a rigid fixed shape and fixed volume. அது வந்து ரிஜிட் ஷேப்பில் ரிஜிட்டாக இருக்குது, நல்லா கெட்டியாக இருக்குது, அது ஸ்பேஸ் ஆக்குப்பை பண்ணுது, அதுக்கு வால்யூம் இருக்குது. செகண்ட் ஒன், லிக்விட் நாட் ரிஜிட், நோ ஃபிக்ஸ்டு ஷேப் அண்ட் ஃபிக்ஸ்டு வால்யூம். அதுக்கு வால்யூம் ஃபிக்ஸடாக இருக்குது, ஆனால் அதுக்கு ஷேப் இல்லை. ஏன் அப்படின்னா எந்த ஒரு ஜாரில் எடுத்துக்கிறோமோ, ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் ஒன் பீக்கர்,
செகண்ட் ஒன் கோனிக்கல் ஃப்ளாஸ்க், தேர்ட் ஒன் டெஸ்ட் டியூப். இது கொடுத்துருக்காங்க, அதோடைய ஷேப்பில் தான் அது இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் கேஸ். நாட் ரிஜிட், நோ ஃபிக்ஸ்டு ஷேப் அண்ட் நோ ஃபிக்ஸ்டு வால்யூம். அப்போ ரிஜிட்டாகவும் இருக்காது, அதுக்கு ஷேப்பும் இல்லை, அதுக்கும் வால்யூம் இல்லை. அண்டர்ஸ்டாண்ட் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒன் சாலிட் மட்டும்தான் ரிஜிட்டாக இருக்கும். அப்போ லிக்விடும் கேஸும் ரிஜிட்டாக இருக்காது, ஸ்ட்ராங்காக இருக்காது. சாலிடுக்கு மட்டும்தான் ஷேப்பும் வால்யூமும் ஃபிக்ஸ்டாக இருக்கும். ஆனால் லிக்விடுக்கு வால்யூம் ஃபிக்ஸடாக இருக்கும், நோ ஷேப். அந்த எந்த ஒரு கண்டெய்னரில் எடுத்துக்கிறோமோ அந்த கண்டெய்னரோட ஷேப்பில் தான் அந்த லிக்விட் இருக்கும். தேர்டு ஒன் கேஸுக்கு ஷேப்பும் இல்லை, வால்யூமும் கிடையாது, அது ரிஜிட்டாகவும் இருக்காது. அண்டர்ஸ்டாண்டா சில்ட்ரன்? நெக்ஸ்ட் ஒன் the topic solids. Let us try. Press a wooden pencil. Is the pencil hard? Yes or no? Pencil strong or weak? Pencil வந்து வீக்காக இருக்குமா ஸ்ட்ராங்காக இருக்குமா? Strong. Solids are things that have definite shape and volume. They occupy a fixed space. The particles in solids are packed very tightly. டைட்டாக பேக் ஆகிருக்கு. அதில் இருக்கக்கூடிய பார்ட்டிகிள்ஸ் வந்து டைட்டாக பேக் ஆகிருக்கும் சாலிட்ஸில். ஸோ தே cannot மூவ் ஃப்ரீலி. அதனால் என்ன பண்ண முடியாது, அதனால் ஃப்ரீயாக மூவ் பண்ண முடியாது. அதனால தான் அது என்ன இருக்கும், நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அந்த பார்ட்டிகிள்ஸுக்கு பிட்வீனில் ஒரு ஃபோர்ஸ், இன்டர் மாலிகுலர் ஃபோர்ஸ்ன்னு சொல்கிறது. அந்த ஃபோர்ஸ்னால என்ன பண்ணும், அந்த பார்ட்டிகிள்ஸ் ஒன்று விலகாமல் அப்படி நல்லா டைட்டாக அட்டாச் ஆகிருக்கும். தேர் ஷேப் கேன் பி சேஞ்ச்டு ஒன்லி வென் வி பிரேக் ஆர் கட் தம். ஆனால் ஷேப்பை சேஞ்ச் பண்ண முடியும். எப்போ சேஞ்ச் பண்ண முடியும்? அப்போ அந்த ஆப்ஜெக்டை நம்ம பிரேக் பண்ணும்போதோ, பென்சிலில் பிரேக் பண்ணும்போதோ இல்லை கட் பண்ணும்போதோ அதோடைய ஷேப்பை சேஞ்ச் பண்ண முடியும். ஓகே, சம் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் சாலிட்ஸ் given here. Okay, you see. Then next page. Liquids. Let us do. Place 4 1 liter bottle of different shapes on the table. ஒரு டேபிளில் 1 liter bottle வந்து 4 எடுத்துக்கிறோம். அதோடைய ஷேப் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். செகண்ட் பாயிண்ட், டேக் அ பக்கெட் வித் வாட்டர். ஒரு பக்கெட்டில் வாட்டர் எடுத்துக்கிறீங்க. கால் ஒன் சைல்ட் டு ஹோல்ட் த எம்டி பாட்டில்ஸ் அண்ட் த அதர் டு ஃபில் வாட்டர் இன் டு தெம் யூஸிங் எ பேப்பர் கப். பேப்பர் கப் எடுத்து அதில் வாட்டரை ஃபில் பண்ண போகிறீங்க. ஹெல்ப்புக்கு யாரையாவது வச்சுக்கலாம். ஆஸ்க் த அதர் சில்ட்ரன் டு ஃபில் த டேபிள் as given below. இப்போ என்ன பண்ண போகிறோம், ஒரு டேப்லர் காலம் ட்ரா பண்ணி அந்த ஒவ்வொரு பாட்டிலுக்கும் எவ்வளோ கப்ஸ் வந்து வாட்டர் வந்து ஆட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போ அந்த பாட்டில் 1, பாட்டில் 2, பாட்டில் 3, பாட்டில் 4 எல்லாமே நம்ம வந்து ரைட் பண்ண போகிறோம். எவ்வளோ பேப்பர் கப் பாட்டில்ஸோடைய எவ்வளோ வால்யூம் இருக்குது, எவ்வளோ வந்து 1 லிட்டர் 1 லிட்டர் மட்டும்தான் அந்த பாட்டில், ஒவ்வொரு பாட்டிலும் 1 லிட்டர் பாட்டில். அதனால் நம்ம எடுத்துக்கக்கூடிய பேப்பர் கப் வந்து ஒரு பாட்டிலுக்கு எவ்வளோ ஃபில் பண்ணுறோமோ அதே தான் சேமாக தான் இருக்கும். 4 பாட்டில்ஸுக்கும் சேமாக தான் இருக்கும். கேள நெக்ஸ்ட், டிட் ஈச் பாட்டில் நீட் த சேம் நம்பர் ஆஃப் கப்ஸ் டு கெட் ஃபில்டு? We can see that water takes up the same space in each bottle and the shape of the water in some as the shape of the bottle. இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 1 லிட்டர் பாட்டில் எடுத்துகிட்ருக்கோம். அதை வந்து பேப்பர் கப்பில் கவுண்ட் பண்ணி நம்ம ஆட் பண்ணுறோம் வாட்டரை. 4 பாட்டில்ஸுமே சேமான அளவு தான் வாட்டரை ஃபில் பண்ண முடியும். அப்போ அதில் இருக்கக்கூடிய அதோடைய ஸ்பேஸ் வந்து கரெக்டாக ஆக்குப்பை பண்ணுது, சேமாக ஆக்குப்பை பண்ணுது. ஆனால் அதோடைய ஷேப் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பாட்டிலும் ஒவ்வொரு ஷேப்பில் இருக்கிறதுனால அது வந்து ஒவ்வொரு பாட்டிலும் டிஃப்ரெண்ட் ஷேப்பில் அந்த வாட்டர் வந்து ஃபில் ஆகியிருக்க மாதிரி நம்மளுக்கு தெரியுது. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், லுக் அட் திஸ் பிக்சர்ஸ். ஹியர் we can see that the shape of the liquid is determined by the
ஷேப் ஆஃப் த கண்டெய்னர் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒவ்வொரு பாட்டில்ஸும் ஃபில் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் கெரசின் ஃபில் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் ஒன் ஆயில் வந்து இங்கே இருக்குது. தேர்ட் ஒன் மில்க் இன் அ ஜக், அதோடைய ஷேப்பில் இருக்குது. ஃபோர்த் ஒன் ஜூஸ், கிளாஸில் ஜூஸ் இருக்குது, அதோடைய ஷேப் இருக்குது. ஃபில்லிங் வாட்டர் இன் த கிளாஸோடைய ஷேப் வந்து இருக்குது. ஓகே சில்ட்ரன், அண்டர்ஸ்டாண்டா? ஓகே, liquids are the things that do not have a definite shape. அப்போ லிக்விட்ஸுக்கு டெஃபினட் ஷேப் இல்லை, பட் ஆக்குபைஸ் ஸ்பேஸ். லிக்விட்ஸ் வந்து ஸ்பேஸை ஆக்குபை பண்ணுது. தே ஹாவ் அ டெஃபினட் வால்யூம். அது ஸ்பேஸை ஆக்குபை பண்ணுறதுனால அதுக்கு என்ன ஆகுது? டெஃபினட் வால்யூம் இருக்குது. தே ஹாவ் த ஷேப் ஆஃப் த கண்டெய்னர். எந்த கண்டெய்னரில் எடுத்துக்கிறோமோ அந்த கண்டெய்னருடைய ஷேப் வந்து அந்த லிக்விட்ஸுக்கு வந்து கிடச்சிடுது. in which they are filled. The water moves from one places to another. வாட்டர் தான் ரிஜிட்டாக இருக்காதுன்னு தெரியும்ல உங்களுக்கு. அப்போ வாட்டர் என்ன பண்ணும்? ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸுக்கு மூவ் ஆகும். அதே மாதிரி ஹையரான இடத்துலேருந்து லோயரான இடத்துக்கு என்ன ஆகும்? ஃப்ளோவும் ஆகும். ஒரே இடத்துல அது வந்து சாலிட்ஸ் மாதிரி இருக்காது. திஸ் இஸ் பிகாஸ் த மேட்டர் இன் லிக்விட் ஆர் லூஸ்லி பேக். ஏன் இந்த வாட்டர் வந்து ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு மூவ் ஆகுது? அப்போ வாட்டரில் இருக்கக்கூடிய மாலிகுல்ஸுக்கு இடையில இருக்கக்கூடிய ஃபோர்ஸஸ் வந்து ரொம்ப லூஸாக வீக்காக இருக்குது, லூஸாக பேக் ஆகிருக்கு. லூஸாக பேக் ஆகிருக்குன்னா அந்த மாலிகுல்ஸ் வந்து லூஸாக பேக் ஆகிருக்கு. ஸோ த லிக்விட்ஸ் கேன் ஃப்ளோ ஃப்ரீலி. அதனால தான் லிக்விட்ஸ் என்ன ஆகுது? ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு அது மூவ் ஆகிக்கிட்டே இருக்குது. சில்ட்ரன், இன்னைக்கு கிளாஸில் என்னென்ன பார்த்துருக்கோம்? வாட் இஸ் மேட்டர், வாட் இஸ் meant by mass, then volume, then the states of matter. What are the three states of matter, children? What are the three states of matter? First one solids, second one liquid, third one gas. இப்போ நம்ம இன்னைக்கு கிளாஸில் சாலிட்ஸோட ப்ராப்பர்ட்டி, லிக்விட்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம கேஸோடைய ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்கலாம். Okay, thank you children.